இடமலம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நேத்து சாணக்கியா பாண்டே அவர்கள் வந்து ஒரு சர்வே வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுல வந்து திமுக மறுபடியும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி களத்துல ஸ்பிக் மீடியா வந்து சர்வே எடுத்திருந்தாங்க. அத நம்ம சேனல்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை எடுத்த ஹரிஷ் அவர்கள் நீங்க நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். பிரதர் வணக்கம். வணக்கம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பயன்? என்ன கெட்டது? திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா மக்கள் மத்தியில் அதிருப்திகள் அதிகமாகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து பெண்கள் தரப்பில் 1000 ரூபா கொடுக்குறோம், நாங்கள் இலவச பேருந்து பயணம் கொடுக்குறோம். மற்ற உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகையிலேருந்து விதவைகள் உதவித்தொகை அப்படின்னு நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் வந்து பெண்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திமுக பிரச்சாரம் முன்னெடுத்தாலும் அமைச்சர்களுடைய தவறான வார்த்தை பிரயோகங்கள் வந்து பெண்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை திமுக கிட்டே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் வந்து பெண்களும் அதிருப்தியில் தான் இருக்காங்க. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது, ஒரு கேள்விக்குறி. நான் சமீபத்தில் பெண் அவங்க அமைப்போடைய அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 109 சீட்டு தான் டிஎம்கேக்கே வரும், 125 சீட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதில் 25 சீட்டு ஜெயிக்கவே முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது, அது 25 எம்எல்ஏக்களையும் மறுபடியும் சீட் கொடுக்க வேணாம் அப்படின்னு நாங்களே வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம் தலைமைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அவங்க 125 சீட் போயிடுச்சு அப்படின்னா மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளுறாங்க. இப்போ இந்த 125 சீட்டில் விஜய் எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சிஸில் எவ்வளோ ஓட் பிரிக்க போகிறாருன்னு தெரியாது. ஏடிஎம்கே அலைன்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சர்வேஸ் எடுக்கலாம். சர்வேஸ் வந்து இவங்க இந்த தொகுதியில் ஜெயிப்பாங்க, அந்த தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு இப்போ சொல்லிடலாம். எலெக்ஷன் நேரத்தில் விட்டமின் எம் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. சரி, இப்போ திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு சொல்லி இங்கே நிறைய பேர் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் சர்வே எடுத்திருந்தீங்க. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் கூட ரிசல்ட் என்னென்னா திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற இது கொடுத்தீங்க. அது எப்போனா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி. இப்போ நேற்று பாண்டே அவர்கள் அவருடைய சேனலில் ஒரு இது விட்டுருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 118லேருந்து 125 சீட்டு வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போது அதிமுகவோட நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா 100 சீட்டுக்குள்ளே அவர் காமிச்சார். பாஜகவுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை காமிச்சார். அப்போது இங்கே எதிர்கட்சிகள் ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை திமுக நல்லா செயல்பட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? பாண்டே அவர்களுடைய சர்வேல இன்னும் தெளிவாக அவரே சொல்கிறாரு, விஜய் ஃபேக்டர் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சொல்கிறாரு. விஜய் வந்து எக்ஸ் ஃபேக்டராக நாங்கள் வச்சுருக்கோம். அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியல. அவர் வந்து களத்தில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவரை நாங்கள் கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற இடத்துக்கு நாடுறாரு. நாம் தமிழரையும் அவங்க கன்சிடர் பண்ணலன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் தமிழர் அவங்களுக்கு வந்து பிரிக்க போகிற வாக்குகள் வந்து எந்த மாதிரியான வாக்குகளாக இருக்க போகுது அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். 2024 அவங்க 8% வருவாங்களா அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமை. ஆனால் வந்தாங்க. இப்போ அதை 8% 6% ஆகுமா இல்லை 10% ஆகுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிலையில்லாத வாக்கு வங்கி நாம் தமிழருக்கு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஓட் பண்ணுறாங்க, அப்புறம் பெண்கள் கிட்ட இருந்த ஒரு வாக்குகள் வருது. அது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது நாம் தமிழரை பொறுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்து இருக்க போகுது. விஜய்க்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இளைஞர்களுடைய வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் விஜய் பக்கம் போகிறது பார்க்க முடியுது. பெண்களுடைய வாக்குகள் வந்து சரிபாதிய திமுகட்டிலிருந்து பிரிக்கிறாரு, அதையும் பார்க்க முடியுது. தலித் மக்களுடைய வாக்குகளும் சரிபாதியாக பிரிக்கிறாங்கங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து ஒரு கலவையாக ஒரு 12-13% விஜய் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய் ஃபேக்டர் இல்லாமல் இந்த ஒரு கணிப்பு கொடுத்துருக்காருங்கிறதுனால தான் டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். ஒருவேளை விஜய் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணியிருந்தால் அந்த திமுக ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த பட்டியலில் ஒரு 30-40 சீட் ஏடிஎம்கேக்கோ இல்லை விஜய் தரப்புக்கோ மாறி இருக்கலாம். அப்படி மாறி இருந்தால் திமுகவை விட அதிமுக முன்னிலைக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் விஜய் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணாமல் ஒரு சர்வே பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் நீங்கள் விஜய் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தீங்க, விஜய் சீமான் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து விஜய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8% இருக்க மாதிரி நீங்கள் காமிச்சிருந்தீங்க. அதே மாதிரி சீமானுக்கும் அதே மாதிரியான ஒரு இது இருக்குது. மேபி கொஞ்சம் குறையிறதுக்கான சூழல் இருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பதிவு பண்ணீங்க. இப்போ நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப அழுத்தமாக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் பார்த்தோம்னா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தது, இலவச பேருந்து, அது உண்மைக்குமே களத்தில் நல்ல ஒரு எதிரொலிப்பை கொடுக்குது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அதை ஒரு பெரிய நல்ல பயனாக பார்க்குறாங்க. எங்கே போனாலும் வந்து பெண்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா திமுகவுக்கு போடுவோம் அப்படின்னு. உங்களை அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி இந்த திட்டங்கள் விமர்சிக்கிறாங்க, அமைச்சர்கள் விமர்சிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பயன் இருக்குது,
அந்த திருத்தினாலே எங்களுக்கு ஒரு ஆமா. பயன் இருக்குது, அதனால் நாங்கள் ஓட்டு போடுறது எங்களுக்கு ம். தயக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. ஆமா. இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் வெற்றி தீர்மானத்த யார் தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம்னா, பெண்கள். அது வந்து இந்த மக்கள், அந்த மக்கள் பிரிச்சு பேசாம பெண்கள் தீர்மானிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு முறையும் அப்படிதான் ஆமாம். பண்றாங்க. அப்போ திமுக கரெக்ட்டா பெண்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள கொண்டு போய் சேர்த்துருக்காங்கல்ல. அப்போ மீண்டும் திமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே. நம்ம ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமா, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம பேசுறது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு பெண்கள் வாக்குகள் திமுக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ம். கவர் பண்ணி வச்சிருந்த வாக்குகளை தாவேக்கா பிரிக்குது இப்போ. ஓ! தாவேக்கா பெண்கள் வாக்கு எடுக்குறாங்க. ஆமாம், ஓகே. தாவேக்கா பெண்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க. ம். அதிமுக கொஞ்சம் இருக்குது, தாவேக்கா பக்கம் கொஞ்சம் போகுது. அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு முழுமையாக அந்த வாக்குகள் போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். ம். ஏன்னா நான் இப்போது ரீசெண்டாக ஒரு 2 வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேயே வந்து எங்கள் வீட்டு பையன் மாதிரி விஜய் அப்படிங்கிறாங்க அங்கே ம். இருக்கிற லேடிஸ். ம். வயசான ஒரு 60-65 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பையங்க விஜய், அவன் வந்தால் இன்னும் ஏதாவது நல்லது பண்ணுவானோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ம். ஸோ அப்படி ஒரு தங்களுடைய வீட்டு பையனாக விஜயை பார்க்குற அளவுக்கு பெண்கள் நகர்றாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அப்போது அதிமுக தாண்டி விஜயும் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல விஜய்க்கும் ஓட் பேங்க் போகுது, பெண்களுடைய ஓட் பேங்க். அதனால் திமுகவுக்கு முழுமையாக அந்த ஓட் பேங்க் போகல அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு வாய்ப்பு கம்மின்னு நான் சொல்கிறேன். சரி. ஆனா நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வோட் பெர்சன்ட் ஏறவும் இல்ல, குறையவும் இல்ல. கரெக்ட் தானே? அது அதே மீட்டர்ல டிராவல் பண்ணாங்கன்னா, மறுபடியும் தோல்விய தானே தழுவுவாங்க. ஏன் அது அதிமுக ஒரு கன்சிடரா எடுத்துக்க உங்களுக்கு மாட்டாங்க? அதிமுக அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 25லேருந்து 30% ஓட் பேங்க் வரும் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுறாங்க. ம். அதை கன்சிடர் பண்ணதுனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேரணும், ம். அப்போ தான் வந்து திமுகவை வீழ்த்தி நம்ம வந்து ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிமுக நகருது. கரெக்ட். அந்த ஒரு கான்செப்ட் தான் பாஜகவோட போனது. இல்ல பாஜக எதிர்ப்பு இங்க தமிழ்நாட்டுல இருக்குல்ல. இப்ப விஜய்க்கு நீங்க இல்லைங்க, சொல்றீங்க. பாஜக வந்து எதிர்ப்பு நல்ல ஒரு பேர் இருக்கு. பாஜக எதிர்ப்புங்கிறது உங்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலோட ம். முடிஞ்சிருச்சு. ம். அதுக்கப்புறம் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த வாக்கு வங்கி குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலே பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி பெருமளவு குறைஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகக்கான ஆதரவு வாக்கு வங்கிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ம். கொங்கு பெல்ட்லையும் சரி, டீப் சவுத்தில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடியிலலாம் வந்து கிறிஸ்டியன்ஸு பிஜேபிக்கு ஓட் பண்ணுறாங்க. ம். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கேரளாவில் அப்படி ஒரு ட்ரெண்ட் பார்த்தேன் நான் ரீசெண்டாக. லோக்சபா எலெக்ஷனில் கேரளாவில் அப்படி ஒரு ட்ரெண்ட் பார்த்தேன் நான். பட் தமிழ்நாட்டில் அந்த ஒரு ட்ரெண்டு வந்து பில்ட் ஆகிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். கிறிஸ்டியன்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ம். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ம். கிறிஸ்டியன்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய தொகுதியில் 70% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ம். ஆனால் அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 80% ஓட்டு வந்து பிஜேபிக்கு போயிருக்கு. எப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். கள்ள ஓட்டா இருக்குமோ? இல்லைங்க, உங்களுக்கு பாஜக நிறுத்தின எல்லா வேட்பாளர்களும் நட்சத்திர வேட்பாளர்கள். ம். எல்லாரும் தனிப்பட்ட செல்வாக்குடைய நபர்களாக இருக்காங்க. அதுவும் ஃபேக்டராக இருந்திருக்கலாம். பட் கிறிஸ்டியன்ஸ் ஓட் போகிறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக நான் இல்ல பார்க்கல. ஒருவேளை திருமாவளவன் சொல்ற மாதிரி இது இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ணிட்டாங்களோ? இவிஎம் மிஷின் ஹேக்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ம். அப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி யாராவது நிரூபிக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சரி. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அதை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வாங்க வந்து எங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் 3 முறை கடிதம் அனுப்பிட்டாங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தி இங்கே போன மாதிரியும் இல்லை, நிரூபித்த மாதிரியும் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டமன்ற தேர்தல் தோற்றதுக்கப்புறம் இவிஎம் மோசடி மூலமாக பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னாரு. நிரூபிச்சு காமிங்கன்னு சொன்னதுக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ஏதோ பொம்மையாக என்னத்தையோ ஒரு தெர்மாக்கோலில் இவிஎம் மிஷினை காட்டிட்டு இந்த ஓட்டு இங்கே போட்டால் அங்கே போய் விழும் அந்த ஓட்டு அப்படின்னாரு. அவ்வளோதான் சொன்னாரே தவிர இவிஎம் மிஷின் ஹேக் பண்ண முடியுங்கிறத அவரும் நிரூபிக்கலை. ஓகே. பொதுவாக சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட்டியல் மக்களோட வாக்குகள் அவங்களோட ஓட் பேங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பிக் மீடியா கொடுத்த சர்வேல வந்து விஜய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாண்டியா அவர்கள் விஜயோட ஃபேக்டரை கன்சிடரே பண்ணலை. இப்போ இது எப்படி பார்க்குறது நம்ம? அவங்களுக்கு விஜய்க்கு வந்து சிட்டிஸ் ஏரியா, அர்பன் ஏரியாஸ்லலாம் வந்து நல்ல ஓட் பேங்க் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோன்னா டாப் 2 டயர் சிட்டிஸ், டாப் 1 டயர் சிட்டிஸு இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஓட் பேங்க் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு விஜய்க்கு. இப்போ இங்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி 16% 18% ஆஃப் ஓட் பேங்க் வந்து விஜய்க்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி திருவொற்றியூரில் ஒரு 8% 10% ஓட் பேங்க் இருக்கிறத பார்க்க முடியுது. கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம்லலாம் வந்து பெரிய ஓட் பேங்க் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு விஜய்க்கு. அந்த கடலோர மாவட்டங்கள், மீனவர் இருக்கிற பகுதிகளெல்லாம் வந்து நல்ல ஓட் பேங்க் க்ரியேட் ஆகிறது பார்க்க முடியுது. உங்களுக்கு குறிப்பிட்ட ஏரியாஸ்லாம் உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, க்ரியேட் ஆகுது. பட் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறது விட்டமின் எம்மை பொறுத்து தான்
இருக்க போகுது. இல்ல விட்டமின் எம் அது வந்து தேர்தல் நேரத்துல வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு தொகுதிக்கு 150 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் ரெடியாக இருக்கார். அவர் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழல் இருந்துச்சு. அவர் இப்போ மாமன்ற உறுப்பினர்களுக்கு 3 ஏக்கர் நிலத்தை தூக்கி கொடுத்துருக்காரு. ஜெயிக்க வச்சிங்கன்னா 10 லட்ச ரூபா நான் தூக்கி கொடுக்குறேங்கிறாரு. அவருடைய தொகுதிக்கு மட்டும் 150 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போது ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தாவே கை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கு 200 கோடி ரூபா தூக்கி கொடுத்துட்டாரு. பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து நான் அரசியல் பொறுப்புலேருந்து நான் விலகிறேன், நான் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டார். ஸோ அப்போது பிரசாந்த் கிஷோரும் விஜயை கைவிட்டுட்டா தானே நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல விஜய் வந்து வேறு என்ன மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சு முடிவெடுத்தா தான் உண்டு. இல்லை பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. பிரசாந்த் கிஷோர் வந்து எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். அது திமுக பண்ணக்கூடிய அதே அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் அவர்கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அதுதான் வந்து ஸ்டாலினை வந்து எப்படி முன்னிலைப்படுத்துறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த சாங்ஸு மக்கள்கிட்ட வந்து கவர்ச்சியாக ஒரு திட்டத்தை காட்டி இது வந்து ஸ்டாலின் பேரில் வருது அப்படின்னு ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி கொண்டு போனாங்க. அதனால தான் ஸ்டாலின் எல்லாரும் ஓட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஜய் அப்படி தான் கொண்டு போகணும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா. பட் வந்து பிரசாந்த் கிஷோர் எதனால் பின்வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ வரைக்கும். இப்போ சீமான் அவர்களுக்கு வருவோம். ஏன்னா சீமானை நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு தேர்தலையும் அவருடைய வாக்கு வங்கி உயருதுன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு வாழ்வா சாவா அப்படின்ற போட்டி இருக்குன்றாங்க. விஜய்னால சீமானுக்கு ஆபத்தா, இல்லை அதிமுகவால் ஆபத்தா, இல்லை திமுகவால் ஆபத்தா? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நான் பார்த்தது என்னென்னா சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புகளை பறிச்சுது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10% 12% ஓட்டு அதிமுகவுடைய ஓட் பேங்க்கை பிரித்தாங்க. 10 பிரிச்சாங்கன்னா இப்போ 10% வந்திருப்பாங்களே. இல்லை தானே வந்தாங்க அவங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து உங்களுக்கு இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் 12% பிரித்தாங்க. ஏடிஎம்கேட ஓட் பேங்க் அது. நான் பரம்பரையாக ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எங்களுக்கு கேண்டிடேட் பிடிக்கல, அதனால நாங்கள் வந்து இவங்களுக்கு நாங்கள் போடுறோம், நாம் தமிழருக்கு போடுறோம்னு போட்டிருக்காங்க. நான் விசாரிச்சது இல்லை. அப்போ அதிமுக வீக்காக தான் இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து சவுத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. சவுத்தில் வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப வீக்காக இருக்காங்க. மேபி இப்போது அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணதுனால கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் இல்லைன்னா இன்னும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடைய வாக்கு வங்கியை ரொம்ப அதிக அளவில் பதம் பார்த்துருக்கு. அதனால தான் நாம் தமிழர் கட்சி எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அப்படி முயற்சி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து நாம் தமிழருடைய வாக்கு வங்கி உயருமா அப்படின்னா ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இல்லை நாம் தமிழருக்கு. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமாங்கிற சொல்ல முடியும். நிரந்தர வாக்கு வங்கி இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொள்கை முறை வச்சு அவங்களுக்கு ஓட் கேட்குறது கிடையாது. அவங்களுக்கு அந்த டைமில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை வச்சு ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தமிழ் தேசியமும் ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. தமிழ் தேசியம் கொள்கைக்கு ஓட் பேங்கே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். இப்போ 8% வாங்கினது 8% வாங்கினா சீமானுடைய கரிஸ்மேட்டிக்கு சீமான் வந்து திமுக பலமாக எதிர்க்கிறாருங்கிற அந்த ஒரு திராவிடத்தை தமிழ் தேசியம் எதிர்க்குது. அந்த திராவிடத்தோட தலைவராக ஸ்டாலின் இருக்காரு. திராவிடத்தை தமிழ் தேசியம் எதிர்க்கிறதுங்கிற அந்த கான்செப்டே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. திமுகவை சீமான் பலமாக எதிர்க்கிறார். அவர் வந்து குறிப்பாக சொன்னது என்னென்னா நீங்கள் பேனா சிலை அமைங்க, நானே வந்து உடச்சி போட்டு போகிறேன்னு. அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா மாவட்டத்துலையும். திமுகவை இவ்வளோ வலுவாக எதிர்க்கக்கூடிய தலைவராக சீமான் இருக்காருங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரி, இப்போ பாமகவை எடுத்துக்கணும், பேசிதான் ஆகணும் தேர்தல் காலத்தில். ஏன்னா இப்போ அவங்க 2 கட்சியாக பிரிய போகிறாங்கன்ற தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு சுட. இப்போ ஒருவேளை அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சாங்க அப்படின்னா அது அதிமுகவுடைய பலத்தை மேலும் குறைக்கக்கூடிய ஒரு சூழல் தானே ஏற்படுத்தும். 2 பேருக்கும் அதிமுக கூட்டணியில் போகணுங்கிற விருப்பம் இருக்குது. 2 பேரும் அதிமுக கூட்டணி தான் வந்து வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய கூட்டணிங்கிற முடிவில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா அவங்க ஃபேமிலி இஷ்யூஸை வந்து கட்சியோடு சேர்த்து பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எடப்பாடி உள்ளே போய் பேசலாமே, அது தேவையில்லைங்கிறத நான் சொல்லுவேன். சரி, அதிமுகவுக்கு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டும். ஏன்னா இது வந்து அன்புமணி அவர்களுடைய மனைவிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிற சில முரண்பட்ட கருத்துக்கள், சில டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் வந்து 2 பேரும் முரண்பட்ட நிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த இடத்துல இப்போ எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்தா தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக கூட்டணி வலுவாக இருக்காங்க. அப்போ அதிமுக என்ன பிளான் பண்ணியிருக்கணும்னா விஜய் கூடயும் சீமான் கூடயும் கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வலுவாக அந்த கூட்டணி ஜெயிக்கும் தானே. பாஜக எல்லாத்தையும் ஜெயிப்பாங்கல்ல. உங்களுக்கு விஜயோட அலைன்ஸ் போகிறது பிரச்சனை இல்லைங்க. விஜயோட போனால் ஜெயிக்க முடியும். ஆனால்
அது வந்து உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டை வாங்கி கொடுக்காது. ம். மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சாங்கன்னா டிஎம்கேக்கான வாய்ப்பு குறையும். ம். அப்போ அந்த இடத்துல அதிமுகவுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ம். விஜய்க்கும் ஒரு ஓட் பேங்க் கிடைக்கும். பட் வந்து அதிமுகவுக்கான வாய்ப்பு அது வந்து இப்போ மட்டும் இன்னும் மைனாரிட்டி பீப்புள் அதிமுக ஓட்டு போடுறது அவசியம் இல்லைல்ல. அவசியமே தேவையில்லைன்ற ஆமா. 3% ஓட்டு தான் வரப்போகுது எப்படின்னாலும் ஏடிஎம்கேக்கு. ம். மிச்சம் இருக்கிற 13% ஓட்டு டிஎம்கே பக்கம் போகும். அது விஜய் இருந்தா அந்த டிஎம்கே பக்கம் இருக்கணும். அந்த டிஎம்கே பக்கம் போகிற ஓட்டில் ஒரு 7% ஓட்டு விஜய் பிரிக்கிறாரு. ம். 6% தான் வந்து டிஎம்கே போகுது இந்த முறை. சரி. ஸோ அதனால தான் வந்து விஜய் தனியாக போகிறது பெட்டருங்கிறேன் நான். இல்லைங்க, அப்போ 7% பிரிக்கிறாருன்னா இந்த 7%ஓட சேர்ந்து அதிமுகவோட கூட்டணி வராதுங்க. அதிமுகவோட விஜய் கூட்டணி வைத்தாலும் அதிமுகவுக்கு விஜயோடைய வாக்கு வங்கியே வராது. விஜயனுடைய கட்சி வாக்கு வங்கி வராது. சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வராது. அதிமுக டு விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஏதாவது தாவேக்கால இருந்து அதிமுக டிரான்ஸ்ஃபர் இருக்காது. அதாவது ஒன்னா சேர்ந்து வாழ்றதை விட தனியாக போய் சாவது மேலுன்றீங்க. உங்களுக்கு தாவேக்கால இருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்பதான் வந்து அந்த அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். தாவேக்கால வந்து விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் விஜயை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். ரைட் ரைட். பொறுத்து வந்து பார்ப்போம்ன்றது. ஏன்னா தேர்தல் 2026 வரப்போகுது. இன்னும் 300 நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுகவினுடைய இந்த விடியல் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டப்படுமா, இல்லை இதே விடியல் 2.0 அப்படின்னு சொல்லி தொடருமான்னு பொறுத்து பார்ப்போம். விடியல் ஆட்சி தொடரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போவே நான் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிற ஒரு 15 பேராவது தோற்பாங்க. அதில் வந்து ஒரு 4 பேர் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற விஷயமா இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிஎம் ஜெயிப்பார், டெபுட்டி சிஎம் ஜெயிக்கலாம். அதை தாண்டி வேறு யார் ஜெயிப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது துணை முதலமைச்சர் அடுத்த 26 முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்றீங்க. முதலமைச்சராக மாட்டார், எதிர்க்கட்சி தலைவராக வரலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு திமுக வராமல் போனால் அப்போ என்ன சிச்சுவேஷன் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி. நன்றி.